வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அருமையான ரோட் சைடு காளான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு முட்டைக்கோஸ் நல்லா இந்த போல் பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இந்த மாவு ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி முட்டைக்கோஸ் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாவு ஐட்டம்லாம் சேர்த்தேன். ஸோ அதில் இருக்கிற ஈரமே எனக்கு போதுமானதாக இருந்தது. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இந்த போல் போண்டா மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்ச முட்டைக்கோஸ் மெசஞ்சோம் இல்லைங்களா, அந்த வடை போல் இந்த போல் குட்டி குட்டியாக நம்ம வடை போல் எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த போல் குட்டி குட்டி உருண்டைகளாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் போட வேண்டாம், ரொம்ப தட்டையாகவும் போட வேண்டாம். தட்டையாக போட்டிங்கன்னா ஓரங்கள் எல்லாம் தீஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். ரொம்ப உருண்டையாக போட்டிங்கன்னா அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். ஸோ இந்த போல் கிள்ளி போட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த போல் நல்லா கிள்ளி போட்டுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது நம்ம போட்டதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கம் நல்லா ஈவனாக வெந்து வரும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ பரட்டினதுக்கப்புறமா ஆயிலை வடிச்சிட்டு இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் நான் காரம் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா ஸ்பைசஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததை இந்த போல் பிளேட்டில் ஆறுனதுக்கு அப்புறமா இப்படி குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 1 தக்காளி இந்த போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் சாஸஸ்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. டொமேட்டோ சாஸ் எதுவுமே சேர்க்கல. ரோட் சைடில் டொமேட்டோ சாஸ் சேர்ப்பாங்க. ஸோ இந்த போல் நீங்கள் தக்காளி அரைக்கையில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இது ஒரு சாஸோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அது. இப்போ நம்ம பொரிச்ச எண்ணெயை உள்ளே சேர்த்தாச்சு. 1 கப்பு நல்ல பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அது நல்லா எண்ணெயில் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரையில் பரட்டி விட்டுருங்க. நம்ம அரைச்ச தக்காளி சர்க்கரை விழுதை உள்ளே சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சிக்கன் மசாலா பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நான். அது சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ 1 ஸ்பூன் அளவு மைதா எடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை அதிகப்படுத்த வேண்டாம், மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரமாக வெந்து ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி ஆயிரும். அதுக்காக தான். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச வடையெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு மூடி வச்சிட்றேன். ஒரு 3 நிமிஷம் போல் மூடிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா அந்த மசாலா நல்லா பைண்ட் ஆகி நம்ம பொரிச்ச வடையும் நல்லா மெதுன்னு ஆயாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ரோட் கடை காளான் சூப்பராக தயாராகிருச்சு. கார்னிஷ்காக கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன் சிப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை பொரிச்சிட்டு அப்படியே மேலால் தூவியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.